ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஞ்சயா ஸ்டடி சர்க்கிள். இன்றைக்கி நம்ம மார்ச் 16 அண்டு 17 கண்டவர்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி குடி செயல் வகை என்னும் அதிகாரத்திலிருந்து ஒரு திருக்குறள் பார்க்கலாம். குற்றம் இலனாய் குடி செய்து வாழ்வானை சுற்றமாய் சுற்றும் உலகு. அதற்கான விளக்கம்: குற்றம் இல்லாமல் தன் குடிபெருமையை உயர செய்து வாழ்பவரை உலகத்தார் உறவாக கொண்டு போற்றுவர். டுடேக்கான ஹெட்லைன்ஸ் பார்க்கலாம். அமெரிக்க எழுத்தாளர் மாயா ஆஞ்சலோவின் படைப்புகள். வலிமை சேர்க்கும் அக்னி 5. நாட்டின் வளர்ச்சிக்கு பெண்களின் முன்னேற்றம் அவசியம். ஃபர்ஸ்ட் ஹெட்லைன் பார்க்கலாம். அமெரிக்க எழுத்தாளர் மாயா ஆஞ்சலோவின் படைப்புகள் முதன் முறையாக தமிழில் வெளியீடு. இவங்க மாயா ஆஞ்சலோ பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு அமெரிக்க எழுத்தாளர்னு சொல்லலாம். இவங்க எழுதிய 2 நூல்கள் தமிழில் சென்னையில் உள்ள அமெரிக்க துணை தூதரகம் வெளியிட்டிருக்காங்க. இவங்களுடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா மார்க்ரெட் அண்ட் ஜான்சன். இவங்க மாயா ஆஞ்சலோடைய வரலாற்று தொகுப்பான கூட்டுப்பறவை ஏன் பாடுகிறது என்று எனக்கு தெரியும் புனைக்கதை சாராத பிரிவில் விற்பனையில் சிறப்பிடம் பெற்ற ஆப்பிரிக்கா அமெரிக்க பெண்ணின் முதல் படைப்புன்னு இதை சொல்லியிருக்காங்க. அவங்க எழுதிய என்றாலும் நான் எழுதுகிறேன் என்ற கவிதை தொகுப்பு பார்த்தீங்கன்னா 32 கவிதைகளிலிருந்து உள்ளடக்கியுள்ளதாம். நெக்ஸ்ட் ஹெட்லைன் பார்க்கலாம். வலிமை சேர்க்கும் அக்னி 5. இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம் இஸ்ரோ, பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் DRDO இவங்க இரண்டு நிறுவனமும் சேர்ந்து 2 ஆண்டுகளாக மிகப்பெரிய சாதனையை நிகழ்த்தி வராங்க. திவ்யாஸ்திரா என்ற திட்டத்தின் கீழே பாதுகாப்பு தொடர்பான பல்வேறு ஏவுகணைகளை உருவாக்குவதில் DRDO முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக சொல்லியிருக்காங்க. இந்த அக்னி 5 பார்த்தீங்கன்னா இது தலைமை ஏற்று நடத்தியவர் யாருன்னா சீனா ராணி. இவங்க எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்கன்னா கேரளா மாநிலத்தை சேர்ந்தவங்க. இந்த அக்னி 5 MIRV நிறுவனம் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட அக்னி 5 ஏவுகணையின் முதல் சோதனை வெற்றிகரமாக அடைஞ்சிருக்கு. இந்த அக்னி 1 முதல் 4 வரை உள்ள இந்த அக்னி ஓர் இலக்கை மட்டும் தாக்கும் திறனாக கொண்டுள்ளது. இப்போ கண்டுபிடிச்ச அக்னி 5 ஒன்று அல்லது பல்வேறு இலக்குகளை தாக்கி திரும்பும் திறன் கொண்டது தான் இந்த அக்னி 5ன்னு சொல்கிறாங்க. இதோடைய முதல் முயற்சி எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் நிர்ணயித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3500 கிலோமீட்டர் வரைக்கும் நிர்ணயித்தாங்க. தற்போது பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ், ரஷ்யா, சீனா இவங்களுக்கு அப்புறம் 6வது நாடாக நம்ம இந்தியா MIRV பயன்படுத்தியிருக்காங்க. இதில் அக்னி 1 பார்த்தீங்கன்னா 700 கிலோமீட்டர்லேருந்து 1200 கிலோமீட்டர் வரைக்கும் தன்னுடைய இலக்கை நிர்ணயிக்கும். அக்னி 2 பார்த்தீங்கன்னா 2000 கிலோமீட்டர்லேருந்து 3500 கிலோமீட்டர் வரைக்கும். அக்னி 3 பார்த்தீங்கன்னா 3000 கிலோமீட்டர்லேருந்து 5000 கிலோமீட்டர் வரைக்கும். அக்னி 5 பார்த்தீங்கன்னா 3500 கிலோமீட்டர்லேருந்து 4000 கிலோமீட்டர் வரைக்கும். அக்னி 5 இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா 5000 கிலோமீட்டர்லேருந்து 8000 கிலோமீட்டர் வரைக்கும் துல்லியமாக தாக்கக்கூடிய ஒரு ஏவுகணை தான் இந்த அக்னி 5. இந்த அக்னி 5 பார்த்தீங்கன்னா ஒடிசாவை ஒட்டிய டாக்டர் APJ அப்துல் கலாம் தீவிலிருந்து நிகழ்த்தப்பட்ட அக்னி 5 ஏவுகணையின் முதல் சோதனையே வெற்றியடைந்திருப்பது எந்த அளவுக்கு நமது விஞ்ஞானிகளுக்கு தொழில்நுட்பத்தின் தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை வெளிப்படுத்துதுன்னு சொல்லியிருக்காங்க. அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ் ஆகிய 3 நாடுகளுமே நீர்மூழ்கி கப்பல்களில் இணைக்கப்பட்ட MIRV தொழில்நுட்பத்துடன் ஏவுகணை கொண்டிருக்காங்க. அதே நிலத்தில் ஏவும் தொழில்நுட்பம் சீனாக்கிட்ட இருக்குது. நிலத்திலும் கடலிலும் ஏவும் தொழில்நுட்பம் ரஷ்யாக்கிட்ட மட்டுமே இருக்குதுன்னு குறிப்பிட்டிருக்காங்க. ரஷ்யா, சீனா, பிரான்ஸ், பிரிட்டன், அமெரிக்கா ஆகிய நாடுகள் வைத்திருக்கும் 12000 கிலோமீட்டர் முதல் 15000 கிலோமீட்டர் வரை சென்று தாக்கும் திறன் கொண்ட இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல் போல இல்லாவிட்டாலும் அக்னி 5 அதை நோக்கிய பயணத்தின் முக்கியமான மையக்கல் என்று குறிப்பிடுகின்றனர். அக்னி 5 குறைந்தது 2 அல்லது 3 இலக்குகளை தாக்கும் திறன் கொண்டதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஹெட்லைன்: நாட்டின் வளர்ச்சிக்கு பெண்களின் முன்னேற்றம் அவசியம். இந்தியா வளர்ச்சி அடைந்த நாடாக மாறுவதற்கு பெண்களின் முன்னேற்றம் மிக அவசியம் என்று
ஆளுநர் RN ரவி வந்து தெரிவிச்சிருக்காரு. இந்திய வர்த்தகம் மற்றும் தொழிலக கூட்டமைப்பில் பெண்களின் அமைப்பு சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த 17வது ஆண்டு பெண் சாதனையாளர் விருது வந்து 2024 வந்து வழங்கும் விழா சென்னை தேனாம்பேட்டில் வந்து சனிக்கிழமை வந்து நடைபெற உள்ளதாம். உலக பொருளாதாரத்தில் பார்த்தீங்கன்னா 3வது இடத்துக்கு முன்னேறும் முனைப்பில் நாடு பயணிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2047 ஆண்டுக்குள்ள வளர்ச்சி அடைந்த நாடாக இந்தியா மாறும், அதற்கு பெண்களின் முன்னேற்றமும் அவசியமும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாக்ஸ் கண்டென்ட் பார்த்தலாம். அழுத்த குழுக்களுக்கான எடுத்துக்காட்டுகள். இந்திய வணிகம் மற்றும் தொழில்துறை சம்மேளனத்தின் கூட்டமைப்பு, அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரஸ், அகில இந்திய விவசாயிகள் சங்கம், இந்திய மருத்துவ சங்கம், அகில இந்திய மாணவர் சம்மேளனம், அகில இந்திய சீக்கிய மாணவர் பேரவை, இளம் பதாக சங்கம், தமிழ் சங்கம், தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம், நர்மதா பச்சாவோ அந்தோலன். நெக்ஸ்ட் பாருங்கள், இந்திய குடியரசுத் தலைவர் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுகிறார்? இந்திய குடியரசுத் தலைவர் பின்வரும் உறுப்பினர்கள் கொண்ட தேர்தல் குழாம் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். பாராளுமன்றத்தின் இரு அவையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களில் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள். குறிப்பு: பாராளுமன்ற இரு அவைகள் மற்றும் மாநில சட்டமன்றங்களில் நியமிக்கப்படும் நியமன உறுப்பினர்கள் இக்குழுக்கள் அச்சங்கம் இடம் பெற மாட்டார்கள். 2014 நடைபெற்ற பொது தேர்தலில் முதல் முறையாக நோட்டா வந்து அறிமுகப்படுத்தியது நம்ம இந்தியா. உலகில் நோட்டாவை அறிமுகப்படுத்திய 14வது நாடுன்னு சொல்லலாம் நம்ம இந்தியா. நோட்டாக்கான அப்ரிவேஷன் பார்த்தீங்கன்னா நன் ஆஃப் தி எபோ. நோட்டாவை பயன்படுத்திய முதல் நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா பிரான்ஸு. நெக்ஸ்ட் பாருங்க, வாக்காளர் சரிபார்க்கும் காகித தணிக்கை சோதனை VVPAT. அதற்கான அப்ரிவேஷன் பார்த்தீங்கன்னா வாட்டர் வேரியபிள் பேப்பர் ஆடிட் ட்ரையல். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் வேட்பாளர்களின் பெயருக்கு எதிரில் உள்ள பொத்தானை அழுத்தி வாக்கு செலுத்தப்படுகிறது. ஒருவர் தாம் செலுத்திய வாக்கு சரியானபடி பதிவாகி உள்ளதா என்று தெரிந்து கொள்ளும் வாய்ப்பை 2014 ஆண்டு பொது தேர்தலில் தேர்வாணையம் வந்து அறிமுகப்படுத்தியது. அதை ஆங்கிலத்தில் வந்து சுருக்கமாக VVPAT, அதான் சொன்னி வாட்டர் வெரிஃபைடு பேப்பர் ஆடிட் ட்ரையல் வந்து குறிப்பிடப்படுகிறது. டுடேக்கான கொஷின். ஃபஸ்ட்டு, இந்தியா எந்த ஆண்டு வளர்ச்சி அடைந்த நாடாக மாறும் என்று இலக்கு வைத்துள்ளது? செகண்ட் கொஷின், அக்னி 5 திட்டத்தினை தலைமையேற்று நடத்தியவர் யார்? லாஸ்ட் ஒரு திருக்குறளோடு நம்ம முடிச்சுக்கலாம். எவ்வது உறைவது உலகம், உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு. அதற்கான விளக்கம்: உலகம் எவ்வாறு நடைபெறுகின்றதோ உலகத்தோடு பொருந்திய வகையில் தானும் அவ்வாறு நடப்பதே அறிவாகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.